2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கீழ்பவானி வாய்க்கால் பாசன விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். பலமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு தேவையானதை மட்டும் செய்யப்படும் நான் உறுதியளித்தேன். தற்போது முதல் கட்டமா சுமார் 69 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் வலுவிழந்த உடைந்த பாசன மதகுகள், பக்கவாட்டு சுவர்கள், பெருச்சாலைகள், வலைகள் தோண்டி உடைப்பு ஏற்பட உள்ள இடங்கள் ஆகியவற்றை கணக்கெடுப்பு பண்ணி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. இதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய அச்சம் போக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு திட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம். அதுதான் அதிமுக ஆட்சியில முறையான திட்டமிடல் இல்லாம அவசர கதியில துவக்கப்பட்ட அத்திக்கடவு அபிநாசி நீரேற்று திட்டம். தண்ணீருக்கு நிலையம் இருக்கிற பகுதியை கையகப்படுத்தாம கடந்த ஆட்சியில விட்டுட்டாங்க. இதனால ஒட்டுமொத்த திட்டத்தையே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. பிறகு நம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகிட்ட சுமூகமாக பேசி பேசி நிலத்தை கையகப்படுத்தினார். குழாய்கள் பதிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் முடிக்கப்பட்டு இப்ப தயார் நிலையில் இருக்கு. வரும் பருவ காலத்திலே உபரி நீர் வந்தவுடன் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். திட்டம் போடும் போது அதிமுக அரசு தீவிரமாக யோசிக்கிறது இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான உதாரணம். நம்மை பொறுத்தவரை நம்மோட முழக்கமே என்ன? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அந்த கம்பீரத்தோடு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு பின் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். சாதனைகளாக மாறப்போற அந்த வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். ஈரோடு மாவட்டம் பாசூரையும் நாமக்கல் மாவட்டம் சோழிராமனையும் இணைக்க ரயில்வே மேம்பாலம். நாமக்கல்ல சிறப்பு முட்டை ஏற்றுமதி மையம். ஈரோடு ரயில் நிலையம் முதல் காங்கேயம், தாராபுரம், பழனி ரயில் நிலையம் வரை புதிய அகல ரயில் பாதை திட்டம். ஈரோட்டில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சி மாதிரி இந்தியா ஒன்றியத்திலேயும் எல்லாருக்கும் எல்லாம் எனும் ஆட்சி அமையும் இந்த வாக்குறுதியில கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சமூக நீதியை நிலைநாட்டுகிற அரசா செயல்படுது. பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரிச்சது திமுக அரசு தான்.
மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினது திமுக அரசு தான். ஆதிதிராவிட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தினவர் தலைவர் கலைஞர் தான். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் தான். சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த சட்ட முன்வடிவுக்கான தலைவர் கலைஞருடைய உரைய சட்டப்பேரவையில படிச்சு அதை நிறைவேற்ற முன்வந்தது யார் தெரியுமா? இந்த அடியன் ஸ்டாலின் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதை வழங்கினது திமுக அரசு தான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம். இது கலைஞர் பாணி. சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது இந்த ஸ்டாலின் பாணி. ஆனா அதிமுக பாஜக பாணி என்ன? எதுவும் செய்ய மாட்டோம், யாரு செஞ்சாலும் தடுப்போம். இதனாலதான் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள்ல 10 விழுக்காட கூட நிறைவேற்ற அப்படின்னு பச்சை பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு முறை மக்களை சந்திக்கிறப்பவும் திமுக நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதிகளை புள்ளி விவரங்களோட சொல்றேன். ஆனா பழனிசாமியும் இந்த செய்திகளையும் பார்க்கறது இல்ல, சட்டமன்றத்தில் சொல்ற போதும் கேட்கறது இல்ல. திருப்பி திருப்பி பொய் பேசுறத மட்டுமே வழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறார்னா, இப்படி பொய் பேசுற அவரை ஏமாத்துற எண்ணத்தோடு மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.